இன்று வாசிக்க வேண்டிய வேத பாடம் சங்கீதம் 119 அதிகாரம் வசனங்கள் 17 முதல் 24 முடிய. சங்கீதம் 119 அதிகாரம் வசனங்கள் 17 முதல். உமது அடியனுக்கு அனுகூலமாயிரும், அப்பொழுது நான் பிழைத்து உமது வசனத்தை கைக்கொள்ளுவேன். உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்திருளும். பூமியிலே நான் பரதேசி, உமது கற்பனைகளை எனக்கு மறவாதையும். உமது நியாயங்கள் மேல் என் ஆத்துமா எக்காலமும் வைத்திருக்கிற வாஞ்சையினால் தொய்ந்து போகிறது. உமது கற்பனைகளை விட்டு வழி விலகின சபிக்கப்பட்ட அகங்காரிகளை நீர் கடிந்து கொள்கிறீர். நிந்தையையும் அவமானத்தையும் என்னை விட்டகற்றும். நான் உடைய சாட்சிகளை கைக்கொள்கிறேன். பிரபுக்களும் உட்கார்ந்து எனக்கு விரோதமாய் பேசிக் கொள்கிறார்கள். உமது அடியேனோ உமது பிரமாணங்களை தியானிக்கிறேன். உடைய சாட்சிகள் எனக்கு இன்பமும் என் ஆலோசனைக்காரருமாய் இருக்கிறது. இது தேவனுடைய வசனம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வானமும் பூமியும் ஒளிந்து போகும், ஆனால் அவருடைய வார்த்தை அழிவதில்லை. ஆமென் சொல்லுவோமா? Heaven and earth will pass away one day, but his words will never pass away. கடந்த வாரங்களிலே தேவனுடைய சத்தம் என்று நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். The voice of the Lord, his word, our வார்த்தை. கர்த்தருடைய சத்தம் அவருடைய வார்த்தை. ஆமென் சொல்லுவோமா? அவருடைய சத்தம் இல்லாம நம்ம வாழ முடியாது. அவருடைய குரலை கேட்காம நம்மளுக்கு சுவாசம் இல்லை, ஜீவன் இல்லை, நம்பிக்கை இல்லை, விசுவாசம் இல்லை. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை, அவருடைய சத்தம் வரும்போது அது நமக்கு பலத்தை கொடுக்கிறது, அது நமக்கு நம்பிக்கை கொடுக்கிறது, நமக்கு ஒரு புதிய வழியை கர்த்தர் நமக்கு திறந்து கொடுக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? இதனால் உன்னுடைய வார்த்தை, உன்னுடைய the segment, the third segment is called Gimel. Gimel சொல்லுங்களேன். எபிரேய மொழியினுடைய மூன்றாவது லெட்டர் Gimel என்று இந்த ஸ்கிரீன்ல நீங்க பாத்தீங்கன்னா இட்ஸ் கால்ட் Gimel. அதனுடைய வரைபடம், the picture of a camel என்று சொன்னால் it is பாத்தீங்கன்னா அந்த Gimel அந்த லெட்டர் பாத்தீங்கன்னா 3 crowns on top. Okay, so it's a picture of a camel. ஒட்டகம், கரெக்ட்? ஒட்டகம் பார்க்கும்போது எப்படி அந்த ஒட்டகம் நடக்கிறது, அந்த ஒட்டகம் எப்படி it kneels down, it makes sure it comes down, right? அது கீழே அது இறங்கி அந்த ஆளை எடுத்து கேரி பண்ணுது, டிராவல் பண்ணுது, கரெக்ட்? ஒட்டகம், right? So what's the picture showing? That it is God is stooping down to us. தேவன் என்ன செய்கிறார்? அவர் தம்மையே நம் மண்டையில அவர் ஒப்பு கொடுக்கிறார். எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம் பாத்தீங்களா? It's like he's coming towards us. அவர் நம் மண்டையில வந்து நம்மளை ஏற்றுக்கொண்டு நம்மளை சுமந்து கொண்டு நம்முடைய பிரயாணத்துல அவரும் கூட இருக்கிறதை காண்பிக்கிறது. ஆமென் சொல்லுமா? God is with us. நம்மோடு இருக்கிறார், தூரமாய் அல்ல, நம்மோடு சமீபமாய் இருக்கக்கூடிய ஒரு தேவனாய் இருக்கிறார். கடந்த 2 வாரங்கள் முதலாவது அந்த லெட்டர் என்று ஆலேஃப் என்று நம்ம பார்த்தோம். இரண்டாவது பெத் என்று சொன்னால் பெத்தேல், கர்த்தருடைய வீடு, கர்த்தருடைய கூடாரம், கர்த்தருடைய வாசஸ்தலம். அவருடைய வாசஸ்தலத்துக்குள்ள நம்ம பிரவேசிக்கிறோம். அந்த கூடாரத்துல தேவனுடைய வசனத்தை நம்ம வைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய வீடுகளிலே, நம்முடைய கூடாரத்துல, நம்முடைய இல்லத்துல, நம்முடைய உள்ளத்துல கர்த்தருடைய வசனமா இருக்கக்கூடிய அவருடைய சத்தத்தை நம்ம எப்பொழுதும் சுமந்து கொள்ள வேண்டும். அவருடைய சத்தம் இல்லாமல் நம்மளுக்கு பாதை காண்பிக்கப்பட முடியாது, நம்மளுக்கு வழி இருக்காது, நமக்கு வெளிச்சம் இருக்காது. ஆனா அவருடைய சத்தம் நமக்கு உறுதியாக வருகிறது. இந்த நாளுடைய 8 வசனங்களை நம்ம தியானித்து பார்க்க போகிறோம். முதலாவது 17ஆம் வசனத்தை நம்ம பார்க்கும்போது எப்படி ஆரம்பிக்குது பார்க்கும்போது அடியேன் என்று ஆரம்பிக்கிறது. சர்வன்ட், உமது அடியேனுக்கு என்று ஆரம்பிக்கிறது. a servant, அடியேன். நீங்களும் நானும் கர்த்தருடைய அடியேன்களாக இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுமா? You and I need to be servants of God. நீங்களும் நானும் கர்த்தருடைய சாதாரணவர்களாக நம்ம அல்ல, ஆனால் நம்ம விசேஷித்தவர்கள். We are not ordinary beings. We are people who are called by God. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு அழைக்கப்பட்டவர்களாக நாம் காணப்படுகிறோம். சங்கீதக்காரன் எப்படி சொல்றாரு பாத்தீங்களா? உமது அடியேனுக்கு, your servant என்று அவர் சொல்லுகிறார். உம்முடைய அடியேனுக்கு என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். உமது அடியேன். We don't belong to ourselves. நாம் நமக்கு சொந்தமானவர்கள் அல்ல, நாம் அவருக்கு சொந்தமானவர்கள். ஆண்டவரே, நீர் என்னுடைய தேவன், நான் உம்முடைய அடியேன். I am your servant, Lord. எஜமானன், வேலைக்காரன்,
இவருடைய உறவு மிகவும் மேன்மையானது. உலகத்துல பார்க்கும்போது எஜமானன் அடிமையினுடைய உறவை பார்க்கும்போது அது வந்து இட்ஸ் வெரி கோஹெசிவ், இட்ஸ் அத்தாரிட்டேட்டிவ். ஆனால் வேதத்துல எஜமானன் அடிமை என்று சொல்லும் போது எஜமானன் அடிமையாக இருக்கக்கூடிய நமக்கு அவருடைய சொத்து, அவருடைய ஆஸ்தி, அவருடைய ஆசீர்வாதங்கள், அவருடைய பொக்கிஷங்களை அவர் வாரி வாரி கொடுத்து நம்மோடு பகிர்ந்து கொள்ளுகிறார். அதுதான் வித்தியாசம். God is so rich, but he doesn't hold it for himself. அவர் ஐஸ்வர்யமா இருந்தாலும் நமக்கு அந்த ஐஸ்வர்யத்தை நமக்கு கொடுக்கிறார். அதனால சங்கீதக்காரன் சொல்லுகிறார், உமது அடியேனுக்கு அனுகூலமாயிரும், deal bountifully with your servant. அப்போது நான் பிழைத்து உமது வசனத்தை கை கொள்ளுவேன். ஆண்டவர் நம்மளை எதற்காக அனுகூலமாய் இருக்க வேண்டும்? Why must God deal bountifully with us so that we can live? நாம் வாழுவதற்கு கர்த்தர் நம்மளை ஆளுகை செய்ய வேண்டும், நம்மளை அரசாள வேண்டும், அவருடைய கற்பனைகளை நாம் கடைபிடிக்க வேண்டும். அதற்காகவே நம்ம வாழ வேண்டும். இந்த வசனங்களை நம்ம தியானிக்கும் போது this phrase always comes like keep your word. உம்முடைய வார்த்தையை காத்து கொள்ளுகிறவன், உம்முடைய வார்த்தையை கையாளுகிறவன். அந்த வார்த்தையை எப்படி கையாள முடியும் கூட சங்கீதக்காரன் கற்றுக் கொடுக்கிறார் 18ஆம் வசனத்துல. உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். Open my eyes. என் கண்களை திறந்தருளும். What a prayer is that? அது எப்படிப்பட்ட ஒரு ஜெபம். We are all having our eyes open, right? We don't read the Bible, His word, with our eyes closed. Correct or not? நம்முடைய வேதங்களை நம்ம வாசிக்கும் போது, வசனத்தை வாசிக்கும் போது கண்களை திறந்து தான் நம்ம வாசிக்கிறோம். ஆனா சங்கீதக்காரன் சொல்லுகிறார், open my eyes, O Lord. Is it possible that we are reading God's word? ஆண்டவருடைய வசனத்தை நம்ம வாசிக்கிறோம், உண்மைதான். ஆனா it is possible that we are reading but our eyes are closed. வாசிக்கிறோம் ஆனால் கண்கள் மூடப்பட்டு இருக்கிறதா? ஆனால் இந்த கண்கள் எதை குறித்து சொல்லுகிறது என்றால், மாம்ச கண்கள் அல்ல. மாம்ச கண்கள் திறந்திருக்கிறது, வாசிக்கிறது. ஆனால் ஆவியின் கண்களோ மூடப்பட்டு இருக்கிறது. அதனால்தான் பவுலுடைய கண்கள், தேவன் அவரை சந்திக்கும் போது அந்த ஒளி வரும்போது அவனுடைய கண்களில் காணப்பட்ட அந்த ஸ்கேல்ஸ், அந்த மறைவுகள் அகற்றப்பட்டது. சில சமயங்களில் நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டு இருக்கிறது, ஆனால் மூடப்பட்டு இருக்கிறது. அதனால்தான் அந்த ஜெபம் ரொம்ப முக்கியம். The Lord open our spiritual eyes. Open my eyes. இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார், Lord, I am your servant. நான் உம்முடைய அடியேன். அதனால நீங்க என்னுடைய கண்களை திறந்தருள வேண்டும். Open my eyes, Lord. அந்த ஜெபத்தை நம்ம ஏறெடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. Have we prayed that prayer? அப்படிப்பட்ட ஜெபத்தை நம்ம ஏறெடுத்திருக்கிறோமா? அப்படி ஏறெடுத்தோம் என்றால் கர்த்தர் நம்முடைய கண்களை திறந்தருள்வார். நம்ம காண முடியாத அதிசயங்கள், அறிய முடியாத காரியங்களை கர்த்தர் நமக்கு திறந்து கொடுத்து நம்மோடு பகிர்ந்து கொள்வார். அடுத்த முறை நம்ம வேதத்தை வாசிக்கும் போது இந்த 18ஆம் வசனத்தை மறந்து விடாதீங்க. கர்த்தாவே என்னுடைய கண்களை திறந்தருளும் என்று சொல்லும் போது, because this is not just another autobiography, it's not just another book. No, இது ஒரு வெறும் ஒரு புத்தகம் அல்ல, இது ஒரு ஆவிக்குரிய ஒரு பொக்கிஷம். இந்த ஆவிக்குரிய பொக்கிஷம் நம்ம எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், ஆவிக்குரிய ரீதியில தான் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஆவிக்குரிய ரீதியில பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் கர்த்தரிடத்துல அந்த ஜெபத்தை நாம் ஏறெடுக்க வேண்டும். கர்த்தர் தான் எஜமானன், நான் தான் அடியேன் என்று சொல்லி அந்த அடியேன் ரூபத்தை நம்ம எடுக்கும் போது, தேவனே நீர் என்னோடு பேச வேண்டும் என்று சொல்லும் போது கர்த்தர் என்ன செய்கிறார்? நம்முடைய ஆவிக்குரிய கண்களை திறந்திருக்கிறார். ஏமேன் சொல்லுமா? அதனால தான் வேதத்துல பார்க்கிறோம், சர்க்கம்சைஸ், விருத்த சேதனம். விருத்த சேதனம் ஒரு மாம்ச விருத்த சேதனம் அல்ல, ஆனால் ஆவியின் விருத்த சேதனம். இருதயம் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும், செவி விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும், கண்கள் விருத்த சேதனம் பண்ண வேண்டும். காரணம் என்னவென்றால், உலகத்தினுடைய அழுத்தங்கள் நம்மளை அழுத்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த விருத்த சேதனம் இல்லாமல் கர்த்தருடைய மகத்துவமான வார்த்தைகளுடைய ஆழங்களை நாம் அறிந்து கொள்ளவே புரிந்து கொள்ளவே முடியாது. ஹல்லேலூயா. அதனால்தான் எப்போது அந்த ஜெபத்தோடு நம்ம வர வேண்டும். If not, the word will become very dry. அந்த ஜெபத்தை நம்ம ஏறெடுத்து வாசிக்கவில்லை என்றால் வசனம் எப்பொழுதும் என்ன சொல்றது, வறண்ட நிலத்தை போல இருக்கும். will always be dry. ஆனால் இந்த ஜெபத்தோடு சங்கீதக்காரன் சொல்லுகிற இந்த ஜெபத்தோடு, ஆண்டவரே நீர் என்னுடைய எஜமானன், நான் உம்முடைய அடியேன் என்று சொல்லும் போது
what happens is we become a servant of the word. கர்த்தருக்கு நான் அடியேன் என்று சொல்லும்போது இந்த 2 வசனங்களை அடிப்படையில பார்க்கும்போது, கர்த்தாவே நான் உம்முடைய அடியேன் என்று நம்ம சொல்லும்போது, என்னுடைய கண்களை திறந்தருளும் சொல்லும்போது, we make ourselves servant to the word. Hallelujah. இந்த வார்த்தைக்கு நம்ம அடியேனாய் இருக்க வேண்டும். Amen சொல்லுவோமா? Are you a servant of the word? Hallelujah. இந்த வார்த்தைக்கு அடியேனாய் நம்ம இருந்தோம் என்றால், கர்த்தாவே என்னுடைய கண்களை திறந்தருளும் என்று சொல்லும்போது, not just on Sunday but every day all of us got the Bible in whatever forms. அந்த வசனத்தை நம்ம திறந்து அட்லீஸ்ட் ஒரு வசனம் 2 வசனம் ஒரு சாப்டர் whatever it is டிவோஷனல் புக்ஸ் நம்ம யூஸ் பண்ணாலும் அதெல்லாம் நம்ம பயன்படுத்தும் போது கர்த்தர் என்ன செய்கிறார்? எஜமானன் ஹalleluya அவருடைய சிங்காசனத்திலிருந்து அவருடைய ஆசீர்வாதங்களை அவர் வாரி வாரி கொடுப்பார். ஹalleluya. கண்கள் திறக்கப்படும் போது எண்ணி முடியாத அதிசயங்களை காண ருசி பார்க்க கர்த்தர் கிரியை செய்வார். சங்கீதக்காரன் அப்படித்தான் சொல்லுகிறார், உமது அடியேனுக்கு அனுகூலமாயிரும், உமது வேதத்துள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும். Hallelujah. Never forget, never miss out on the word of God. And as you pray, நீங்களும் நானும் ஜெபிக்கும் போது, இன்று நம்ம ஜெபிக்கும் போது, என்றும் நம்ம ஜெபிக்கும் போது, வருங்காலத்துல நம்ம ஜெபிக்கும் போதும் கூட கர்த்தர் நம்மோடு பேசுகிறவராக இருக்கிறார். அவருடைய சத்தம் மேலானது. அவருடைய சத்தம் மௌனமான சத்தம் அல்ல, அவருடைய சத்தம் துணிக்கிற ஒரு சத்தம். ஹalleluya. நம்ம கேட்கிற அளவுக்கு கர்த்தர் நம்மோடு வசனம் மூலமாக பேசுவார். எத்தனை பேர் நம்புறீங்க? அதனாலதான் கிறிஸ்தவ விசுவாசத்துல வசனம் ரொம்ப முக்கியமானது. Right? In any church, the word has to be there. நம்முடைய ஆங்கிலிக்கன் சபையிலும் அதனுடைய முக்கியத்துவத்தை நம்ம எப்போதும் நம்ம காண்பிக்கிறோம். ஆனா அதை நம்ம லேசா எடுத்துடக்கூடாது. நீங்களும் நானும் அந்த தனிப்பட்ட அந்த ஜெபத்தை ஏறெடுக்கும் போது கர்த்தர் ஹalleluya மோசேயோடு பேசின கர்த்தர், பவுலோடு பேசின கர்த்தர், தாவீதோடு பேசின கர்த்தர் இன்றைக்கும் பேசிக்கொண்டே இருக்கு. இன்றைக்கும் அவருடைய சத்தம் துணித்து கொண்டே இருக்கிறது. ஆமென் சொல்லுமா? These words can come alive. It will come alive. It will come alive. And in your spirit will be stored the very words of God. நம்முடைய ஆவியிலே போன வாரத்துல நம்ம பார்த்தோம், நம்முடைய இருதயத்திலே அவருடைய வார்த்தையை நம்ம என்ன செய்யறோம்? We are storing up. ஸ்டாப் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அந்த வார்த்தை புதுமையாக, வெளிப்பாட்டாக, வல்லமையாக, புத்துணர்ச்சியாக, மகிமையாக அந்த வார்த்தையை சேர சேர நம்முடைய கண்கள் திறக்கப்பட, not just one moment. ஆனால் ஆண்டவர் நம்மளை விருத்த சேதனம் பண்ணும்போது அது ஒரு முறை அல்ல, செய்து கொண்டே இருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? சுத்திகரிப்பு ஒரு முறை அல்ல, செய்து கொண்டே இருப்பார். விருத்த சேதனம் ஒரு முறை அல்ல, செய்து கொண்டே இருக்கிறார். ஹalleluya. God's knife is not blunt, it's sharp. அந்தவரை திறந்தருளும் சொல்லும்போது அந்த கண்களிலே, ஆவிக்குரிய கண்களிலே இருக்கக்கூடிய அந்த மறைவுகளை கர்த்தர் எடுத்து போட்டே இருப்பார். ஆகவே ஜெபத்தோடு இந்த வேதத்தை ஒரு அடியேன் போல ஒரு ரூபத்தோடு நம்ம ஏறெடுத்தோம் என்றால் அந்த வேதத்தினுடைய ரகசியங்கள், அந்த வேதத்தினுடைய அதிசயங்களை நம்மளால பெற்றுக்கொள்ள முடியும். ஹalleluya சொல்லுமா? நம்முடைய சபையில போதகர்கள் எழும்ப வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கிற, பிரசங்கிக்கிற, கற்றுக் கொடுக்கிறவர்கள் எழும்ப கர்த்தர் கிரியை செய்வார். ஆக ஆமென். நம்ம முன்பு போல நம்ம சிறு குழந்தை பால் குடிக்கிறவர்களாகவே நம்ம இருக்க முடியாது. மாமிசம் ரைட், மீட் ஈட்டர்ஸ். வசனத்தை இன்னுமாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். தொடர்ந்து வசனம் 19:20 நான் வாசிக்கிறேன். பூமியிலே நான் பரதேசி, உமது கற்பனைகளை எனக்கு மறையாதேயும், உமது நியாயங்கள் மேல் என் ஆத்துமா எக்காலமும் வைத்திருக்கிற வாஞ்சையினால் தோய்ந்து போகிறது. முதலாவது அவர் என்ன சொல்கிறார்? நான் உம்முடைய அடியேன். இப்போது என்ன சொல்லுகிறார்? பூமியிலே நான் பரதேசி. ஒரு கெட்ட வார்த்தை, அது நம்ம தான் அதை வேற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கோம் இல்ல. இது ஆக்சுவலி a biblical word. ரம்போட் போல, ரம்போட் தமிழ்ல பைபிள்ல என்ன சொல்லுவாங்க? சரி பரவாயில்ல. ஓகே, பரதேசினா இஸ் a sojourner, you are traveler. நீங்களும் நானும் டிரான்சிட்ல இருக்கிறோம். எல்லாரும் டிரான்சிட்ல இருக்கிறோம். இது வந்து டிரான்சிட் பிளேஸ். இந்த டிரான்சிட் தற்காலிக இந்த இடத்துக்கு வாழ வேண்டியதுக்கான கிருபை, ஞானம், வார்த்தை நமக்கு வழங்குகிறது.
we need a word in this world at all times. இந்த உலகத்திலே வாழுவதற்கு கர்த்தருடைய வார்த்தை இல்லாமல் நம்ம சரியாக வாழ முடியாது. வார்த்தை இருந்தால் சரியாக வாழ முடியும். ஆகவே இந்த டிரான்சிட் வந்து ஒரு டெஸ்டினேஷன்ல நம்ம வந்து இப்ப டிரான்சிட் பண்ணிட்டு ஒரு நம்ம அடைய வேண்டிய இடத்திற்கு நம்ம அடைய வேண்டும் என்ற அந்த வார்த்தை நமக்கு பிரயோஜனமாக இருக்கிறது. Some of us who are traveling, right? Travel பண்றவங்க Singapore, all countries now, many travelers now are looking for deals. You take the easiest route or lowest budget flight எடுத்துட்டு நம்ம டிராவல் பண்ணும்போது நம்ம என்ன பார்க்குறோம், டிரான்சிட்ல இருக்கிறவங்க எல்லாம் அவங்களுடைய பேக்லாம் போட்டு படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க, டிரான்சிட்ல இருப்பாங்க. Right before they take the next flight, they are on transit, right? And we are all on transit. நம்ம வந்து தற்காலிகம் தான் இந்த உலகத்துல, தற்காலிகம். நம்மளுக்கு மேலான ஒரு தரிசனம் கர்த்தர் கொடுத்திருக்க மேலான ஒரு உலகம் இருக்கு. லெக்கை நோக்கி நம்ம ஓடிக்கொண்டே இருக்கிறோம். இது வந்து ஒரு டிரான்சிட் பிளேஸ் அண்ட் இட்ஸ் இம்பார்ட்டன்ட் பிளேஸ். இதுல இருக்கிற வரைக்கும் அவருடைய கற்பனைகள் நமக்கு முக்கியமா இருக்கிறது. The psalmist says, hide not your commandments from me. Don't hide it from me, Lord. I cannot live without your commandment. உங்களுடைய கற்பனையை நீ மறையாதையும் ஆண்டவரே, மறைத்து வச்சிட்டீங்கன்னா ஆண்டவரே. வேதத்துல நம்ம பார்க்கிறோம், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு நன்மை வரும் என்று. தேடாதவர்களுக்கு குறைவுகள் வருகிறது. சில நேரத்துல நம்ம கர்த்தரை அவர் இருக்கிற வரைக்கும் நம்ம தேடணும். அதாவது seek the Lord while he can be found. வார்த்தை இருக்கிறதுனால நம்ம பிரயோஜனப்படுத்த முடியுது. காலம் வரும் வார்த்தையே இருக்காது, வார்த்தையை பிரயோஜனப்படுத்தவே அந்த சூழ்நிலையே நமக்கு இருக்காது. அதனால வார்த்தை இருக்கிற வரைக்கும், கர்த்தர் கொடுக்கிற வரைக்கும், நம்முடைய கரங்களில் இருக்கிற வரைக்கும் அதை நம்ம பிரயோஜனப்படுத்த வேண்டும். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், உமது கற்பனைகளை எனக்கு மறையாதையும். Lord, do not hide your it's almost like do not hide your face from me. I cannot live without you. ஆண்டவரே, மறைந்து போயிடாதீங்க, என்னை விட்டு தூரம் போயிடாதீங்க. கர்த்தர் சில சமயங்களில் தூரம் போயிடுறதுக்கு அவரு சித்தம் கொள்வார். அதை குறித்து நம்ம தியானித்து இருக்கோம். God silent, sometimes it seems to be a bit distance. அந்த வார்த்தையை நம்ம பற்றி கொள்ளாதபடி நம்ம தூரமாய் போகிறோம். ஆனால் சங்கீதக்காரன் சொல்ற, Lord, do not hide your commandments from me. I cannot live without it. மறைச்சு வச்சிடாதீங்க ஆண்டவரே. மறைச்சு வச்சுட்டாருன்னா என்ன ஆகும்? அவர் மறைச்சு வைத்ததை நம்மளால தேட முடியாது. இப்ப நம்மளுக்கு இலவசமாக சுதந்திரமாக வழங்கி இருக்கிறார். மறைச்சு வச்சுட்டாருன்னா தேட முடியாது. When God hides things, we cannot find it anymore. அந்த காலம் வரும். சில நேரத்துல நம்ம திசை மாறி போகும்போது, நம்ம அவரை தேடாதபடி போகும்போது அவருடைய மறைவை நம்ம பார்க்கிறோம். He stays in the shadows. கொஞ்சம் அப்புறமாக அவர் போகிறார். ஆனா ஒரே தடவை அவரை மறைத்து வைத்தார்னா ரொம்ப கஷ்டம், தேட கஷ்டம். அதுக்கு ஒரு காலம், ஒரு பெரிய ஒரு சுத்தல். அதான் இஸ்ரவேல் ஜனத்தா அவங்களுடைய கீழ்ப்படியாமையினால அடைய வேண்டிய இலக்கையை அடையிறதுக்கு காலத்திற்கு சமமாக அவர் அடையாதபடி அவர்கள் தாமதமாக போய் சென்றார்கள். சில தாமதங்கள் நம்முடைய கீழ்ப்படியாமையினாலதான். Some delays are because of our disobedience and nothing else. அதான் சங்கீதக்காரர் சொல்லுகிறார், நான் பரதேசியா இருக்கிறேன். I am a sojourner. Lord, keep me close to your word. 20 வசனம் 9, நியாயங்கள் மேலே என் ஆத்துமா எக்காலமும் வைத்திருக்கிற வாஞ்சையினால் தோய்ந்து போய் இருக்கிறது. My soul is consumed with longing. ஒரு வாஞ்சை அங்க நம்ம பார்க்கிறோம்ல, ஒரு வாஞ்சை, ஒரு தாகம், ஒரு விவேகம், ஒரு பிடிவாதம். வார்த்தை மேல ஒரு பிடிவாதம் இருக்குது. இந்த பிடிவாதத்தோட நம்ம வார்த்தை கையாளணும் என்றால் கர்த்தர் நம்முடைய கரத்தை பிடித்துக் கொள்வார். அவர் நம்மளை அரவணைப்பார். அவருடைய அன்றாட வார்த்தையினால நம்மளை போஷிப்பார். எத்தனை பேருக்கு அன்றாட வார்த்தை வேணும்? அன்றாட அப்பம் எத்தனை பேருக்கு வேணும்? வேணும் இல்ல? அதான் கர்த்தருடைய ஜெபத்துல சொல்றல, give me daily bread. நேத்தே உள்ள ரொட்டியை நம்ம சாப்பிட்டு இருக்க முடியாது, ரைட்? ரொட்டி வாங்குறோம்னா என்ன செய்யும்? ஷெல்ஃப் லைன் இருக்கும், கரெக்டா? I'm sure you all check, right? வார்த்தையில ஷெல்ஃப் லைன் இல்ல. நான் என்ன சொல்றேன்னா, ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம தகுதிப்படுத்த வேண்டும். Keep it close and closer. Bring it up to date to our life. Update our life. Update பண்ணிக்கிட்டே இருக்கணும். It's an ancient word but it's modern. தூரத்து பழைய வார்த்தை
பல காலத்துக்கு முன்பதாக எழுதின வார்த்தைகள், ஆனா இஸ் ஆல்வேஸ் அப்டேட்டட் ஃபார் நவ. ஏமேன் சொல்லுவோமா? ஆட்டோ அப்டேட் பண்ண தேவையில்லை. நீங்க iOS எல்லாம் தேவையில்ல, வேற என்ன ஆண்ட்ராய்ட்லாம் தேவையில்லை. இது இஸ் தேர். நம்ம தான் அந்த வார்த்தைக்குள்ள பிரவேசிக்க வேண்டியதா இருக்குது. அவனுக்கு அவனுடைய ஆத்மா அவ்வளோ தாகமா இருக்கிறது. longing for your rules at all times. There's a deep longing inside. You know friends, we long for a lot of things, right? வாழ்க்கையில பல காரியங்களுக்காக நம்ம தாகம் கொண்டு இருக்கிறோம். மேபி உங்களுடைய ஃபேவரட் டெஸ்டினேஷன், உங்களோட ஃபேவரட் டிராவல் பிளேஸ்க்கு போகணும்னு ஒரு ஆசை. மேபி உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் காசை நீங்க செஞ்சு முடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு ஆசை. இல்லைன்னா உங்க குடும்பத்துல சில ஆசீர்வாதங்கள் இல்லாதவர்களுக்கு அந்த ஆசீர்வாதம் வேண்டும் என்ற அந்த வாஞ்சை. நம்ம எல்லாருக்கும் பலவிதமான வாஞ்சைகள் இருக்கிறது. ஆண்டவர் நமக்கு உள்ளத்துல வாஞ்சை என்ற ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார். a longing and desire. அதே வாஞ்சையை வார்த்தை மேல நம்ம திருப்பினால் எவ்வளவு வல்லமையாக இருக்கும் நினைச்சீங்க. we all have a desire, right? ஆசைகள், விருப்பங்கள், dreams to accomplish, and which is fantastic. அதே போல அதற்கு மேலாக அந்த வாஞ்சையை அவருடைய வசனத்தின் மேல நம்ம வைத்தோம் என்றார் கர்த்தர், ஹல்லேலூயா, அந்த வாஞ்சையை திருப்திப்படுத்துவார். ஆமென். நீரோடையில் மான்கள் நீரோடை அண்டையில, no, as the deer pants for water, so my soul pants for you. தாகமா இருக்கிற ஆண்டவர், you are panting for God. Until you get the water, until you get the meat, you are not satisfied. அப்படிப்பட்ட தாகத்தோடு இந்த சங்கீதக்காரன் காணப்படுகிறார். தொடர்ந்து வாசனா 21, 22. உமது கற்பனைகளை விட்டு வழி விலகின சபிக்கப்பட்ட அகங்காரிகளை நீர் கடிந்து கொள்ளுகிறீர். நிந்தையையும் அவமானத்தையும் என்னை விட்டகற்றும் நான் உம்முடைய சாட்சிகளை கை கொள்ளுகிறேன். Watch the tone of the voice. Now I am reading verse 21. ஆனா வசனம் 21 வாசிக்கிற முறைன்னு ஒண்ணு இருக்கு. அதை இப்ப நான் வாசிச்சேன்னா நீங்களா திடுக்கிட்டு போயிடுவீங்க. Because God has tone in his voice. கர்த்தருடைய சத்தத்திற்கு டோன் எப்படி சொல்லுவாங்க தெரியல. கர்த்தருடைய சத்தத்திற்கு நுணுக்கங்கள் இருக்கின்றன, வித்தியாசங்கள் இருக்கின்றன. And we know that. Isn't that true? பெற்றோர்களை பார்த்தாலும், ஆசிரியர்களை பார்த்தாலும், மேல் அதிகாரிகள், மேனேஜர், சூப்பர்வைசர் பார்த்தாலும், there is a particular tone that we speak, right? Like imagine speaking the same tone all the time. ஒரே முறை ஒரே மாதிரி மோனோட்டோனஸா பேசினா எப்படி இருக்கும் நினைச்சீங்க? Right? It's very difficult to concentrate, very difficult to know which is stressed, which is not stressed. இந்த 21ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, it's a very strong word. You rebuke the insolent, accursed ones who wander from your commandments. Very strong words. உமது கற்பனைகளை விட்டு வழி விலகின சபிக்கப்பட்ட அகங்காரிகளை நீர் கடிந்து கொள்ளுகிறேன். கர்த்தருடைய வார்த்தை சில நேரங்களில என்ன சொல்றது, காதலர்கள் பேசுகிறது போல, காதலர்களுடைய பேச்சு, காதலர்களுடைய பாசம், இன்பம், அன்பு, சுகம், அந்த மாதிரி வசனங்கள், வார்த்தைகள். ஆனா சில சமயங்களில் அவருடைய வார்த்தைகள் எப்படி வருது, கடுமையாக வருகிறது. சில சமயங்களில் நமக்கு எச்சரிக்கையாக வருகிறது. And the psalmist says, you rebuke, நீர் கடிந்து கொள்ளுகிறேன். God's voice or God's ஆண்டவருடைய சத்தம், God's voice has tones for us to notice. Amen சொல்லுமா? We don't just read the Bible just for the sake of it. அதனால தான் விருத்த சேதனம் முக்கியம். விருத்த சேதனம் இல்லாமல் கண்கள் திறக்கப்படாத நிலைமையில் நம்ம வாசித்தோம்னா நம்ம இஷ்டம் போல வாசிப்போம், இஷ்டம் போல கேட்போம். ஆனா விருத்த சேதனத்தோடு ஆண்டவரே என்னுடைய இருதயங்களை திறந்து கொடுங்கன்னு சொல்லும் போது we are ready for any tone. ஏமேன்னு சொல்லுவோமா? அந்த PA சிஸ்டம்ல இருக்கிறவங்களுக்கு தெரியும், there are so much of different kinds of tones. correct? Treble இருக்கு, meat இருக்கு. what do you have? Treble, meat, bass இருக்குன்னு நினைக்கிறேன். so much of adjustments to the voice. ஒன்னும் sophisticated இதெல்லாம் இருக்கு, echo இருக்கு, reverb இருக்கு, so many. God's voice is varied, friends. கர்த்தருடைய சத்தம் வித்தியாசமாக வந்து சேரும் வசனம் மூலமாக.
அதை ஏற்றுக்கொள்றதுக்கான அந்த மனப்பான்மைக்குள்ள சங்கீதக்காரன் வந்துட்டான். நம்ம அவருடைய சத்தத்தை டிக்டேட் பண்றதுல, ஆனா அவருடைய சத்தம் நம்மளை டிக்டேட் பண்ணும். இந்த 21ஆம் வசனத்துல அவர் கடுமையாக வருகிறது. You rebuke. God can and should rebuke. எதற்காக அவர் கடிந்து கொள்கிறார்? அதான் முக்கியம். Why does God rebuke? He rebukes so that we can return. Amen சொல்லுமா? கடிந்து கொள்ளுதல் நாசமா போவதற்கு அல்ல, அழிந்து போவதற்கு அல்ல, ஆனா கடிந்து கொள்ளுதலுடைய நோக்கம் திரும்பி வருவதற்கு. Amen. வசனத்தை அனுப்பி அவர் மறுபடியும் நம்மளை கொண்டுட்டு வராரு, செதுக்கி கொண்டு வராரு. பாத்தீங்களா? அவருடைய வசனம் தான் condemning word, but it can be rebuking. But the purpose of rebuke is not to judgment, not to die. கடிந்து கொள்ளுதலுடைய நோக்கம் அழிவுக்கு அல்ல, வாழ்வுக்கு. ஆமென் சொல்லுமா? நம்முடைய பெற்றோர்கள் சில நேரம் அவருடைய எச்சரிக்கை, அவர்களுடைய ஆலோசனை சொல்லும் போது அது கடுமையாய்த்தான் இருக்கும். எந்த கடிந்து கொள்ளுதலும் இன்பமாகவே இருக்காது. எபிரேய மொழியில நம்ம வாசிக்கிறோம், புத்தகத்தில் வாசிக்கிறோம். கடிந்து கொள்ளுதல் புன்னகை கொண்டு வராது, புன்னகை கொண்டு வராது, எரிச்சலை கொண்டு வரும். ஆனா கடிந்து கொள்ளுதல் நலத்தை கொண்டு வரும். தற்காலிகம் பார்க்கறதுக்கு சிரமமா இருக்கும், சுலபமா இருக்காது. Nobody smiles when you are being rebuked. Nobody want to be rebuked. But God has a purpose. Okay, come. Okay, we'll use this. Praise the Lord. We are checking the batteries, see how we can last. Okay, கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுவோமா? ஆகவே வசனத்தினுடைய கடிந்து கொள்ளுதல் நம்ம லைட்டா எடுத்துக்க கூடாது, அது நம்ம சோர்வாவும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. கர்த்தருடைய வசனம் டிஃப்ரெண்ட் டோன்ஸ்ல அது வருது. comes very very differently. God rebukes so that we can return. Hallelujah. இந்த நியாயப்பிரமாணங்களுடைய ஆசீர்வாதங்களை எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று சங்கீதக்காரன் அவன் ஆணித்தரமாக இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து 23, 24 வசனம் என்னோட சேர்ந்து வாசிக்கிறீங்களா? Psalms 119, 23 and 24. பிரபுக்களும் உட்கார்ந்து எனக்கு விரோதமாய் பேசிக் கொண்டு இருக்கிறார்கள், உமது அடியேனோ உமது பிரமாணங்களை தியானிக்கிறேன். சரி, அதை மட்டும் கொஞ்சம் பாஸ் பண்ணிடுவோம். மறுபடியும் வாசிப்போமா? பிரபுக்களும் உட்கார்ந்து எனக்கு விரோதமாய் பேசிக் கொள்ளுகிறார்கள், உமது அடியேனோ உமது பிரமாணங்களை தியானிக்கிறேன். Even though princes sit plotting against me, your servant, மறுபடியும் சொல்றாரு பாத்தீங்களா? உமது அடியேனோ, அவன் இந்த அடியன் என்ன செய்யறாரு? உமது பிரமாணங்களை தியானிக்கிறேன். இப்படிப்பட்ட அடியன் எப்படிப்பட்டவர் பாத்தீங்களா? They are plotters in our life. நம்ம எல்லாருக்கும் வாழ்க்கையில நம்மோடு இருக்கிறவங்க இருப்பாங்க, நம்மோடு இருக்கிறது போல இருக்கிறவங்க இருப்பாங்க, நம்மோடு இல்லாதவங்களும் இருப்பாங்க. Different kinds of people in all of our lives. Plotters இருப்பாங்க. Plottersனா சதி பண்றவங்க. சதி பண்றவங்க சதி பண்ணும்போது இந்த சங்கீதக்காரன் என்ன செய்யறாரு? அவங்களுடைய சதியோடு அவர் போய் நேரத்தை கொடுக்கிறாரா? அவருடைய கவனத்தை கொடுக்கிறாரா? இல்ல இல்ல. சதி பண்றவங்க சதி பண்ணட்டும், நான் என்ன செய்வேன்? உம்முடைய பிரமாணங்களை தியானிக்கிறேன். நல்ல நாட்களில மட்டும் தியானிக்க கூடாது. ஏமேன்னு சொல்லுவோமா? எல்லாரும் எனக்கு பிடிக்க மாட்டேது, 4 பேர் என்கிட்ட பேச மாட்டாங்க, என் கூட பழக மாட்டாங்க, எனக்கு யாரும் இல்லை நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்கு விரோதமாக ஒரு பாளையமே இறங்குகிறதா, ஒரு பட்டியலை வருகிறதா, ஒரு ராணுவமே வருகிறதா? பரவாயில்ல, உமது பிரமாணங்களை தியானிக்கிறேன். Do not be distracted in life's challenges. அது வந்துட்டு தான் இருக்கும், அதை வரத்தான் போகுது. மழை எப்படி வருது, வெயில் எப்படி வருதோ அதே போல சவால்கள் வரதான் போகுது. ஆனால் சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல உமது பிரமாணங்களை தியானிக்கிறேன். நிகழ்காலம். This servant who belongs to God, இந்த அடியேன், கர்த்தருக்கு சொந்தமான இந்த அடியேன், நீங்களும் நானும் கர்த்தருக்கு சொந்தமான அடியார்களாக இருக்கிறோம். நம்முடைய பொறுப்பு என்ன என்றால், உலகத்தாரை போல நம்ம இல்லாதபடி அவருடைய வார்த்தையை தியானிக்கிறவர்களாக நம்ம உருவாக்கப்பட வேண்டும். உலகத்தார்க்கென்று ஒரு கோட்பாடு இருக்கும், ஆனா நாம் உலகத்தாரிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். ஆமென் சொல்லுமா? We are in the world but not of the world. உலகத்துல நம்ம இருக்கிறோம், ஆனா உலகத்தார் போல நம்ம வாழ போகிறது அல்ல. அப்ப அந்த 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 பிழைவு இருக்குல்ல. The people of the world, not that we don't love them or mix around with them, but அவங்களுடைய values and principles we cannot take it in. ஏன்னா நம்ம கர்த்தருக்கு அடியே.
I'm God's servant. நான் கர்த்தர் அடியேனாய் இருந்தேன் என்றால், வசனத்துக்கு அடியேனாய் இருந்தேன் என்றால், அவர்களுக்கும் எனக்கும் வித்தியாசம் வேண்டும் என்றால், காணப்பட வேண்டும் என்றால், நான் வார்த்தையை தியானிக்கிறவனாக இருக்க வேண்டும். ஏன் சொல்லுமா? அதை தியானிக்கிறவர்களாக இருந்தோம் என்றால் அந்த ஒரு டிஃபரன்ஸை பார்க்க முடியும். உலகத்திற்கு ஒரு உப்பாக, பூமிக்கு ஒரு உப்பாக, உலகத்திற்கு வெளிச்சமாக இருப்போம். உலகத்திற்கு ஒத்த வேஷம் போட மாட்டோம். வேஷம் போடவே தேவை. இதுதான் நான். I love your word, Lord. When you face troubles of any kinds from anyone or any situation, friends, don't meditate on how and what they are doing. You go to him. Amen. You go to your king. உங்க ராஜா, உங்களுடைய எஜமானன், முதலாளி, உங்களுடைய குரு இருக்கிறார். அவர் கொடுக்கிறார் உங்களுக்கு வசனத்தினுடைய சுவாரஸ்யங்களை அவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அதை எப்படி கையாளுவது என்று கர்த்தர் உங்களுக்கு ஞானத்தையும் கொடுப்பார். Hallelujah. Better to meditate on God's word than to the plans of men. Better. மனுஷனுடைய செயலை பார்க்கிலும் அவருடைய வசனத்தில் தியானமாய் இருக்கிறவன் தான் பாக்கியவான். அதுல தான் நம்மளுடைய கவனத்தை நம்ம செலுத்த வேண்டும். அதான் the psalmist says, even though princes sit plotting against me, let them plot. Your servant will meditate on your statutes. Hallelujah. Statutes னு சொன்னா very detailed. Law படிக்கிறவங்க, I'm not sure, or lawyers, you have to know the law of the land. தேசத்துக்கு என்று கான்ஸ்டிடியூஷன் இருக்கு, தேசத்துக்கு என்று லாஸ் இருக்கு. லாஸ்ல பை லாஸ் இருக்கு, ப்ரீசெப்ட்ஸ் இருக்கு, நிறைய இருக்கு. I've not studied, I don't know at all. ஆனா நீங்க போய் பார்த்தீங்கன்னா சட்டத்திலே sub sections எல்லாம் இருக்கு. I really don't know how the lawyers do their work, really, because you really go by the law, by the book. Section 103, article 3.0, I mean so detailed. கர்த்தருடைய வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தையை பார்த்தீங்கன்னா அவர் சொல்றாரு பார்த்தீங்களா, பிரமாணங்களை. In English is called statutes. That means God's word is so detailed in every part of our life. எல்லாமே நம்முடைய வாழ்க்கையினுடைய காரியங்கள் எல்லாமே வார்த்தையில இருக்கு. எல்லாமே, எல்லா நுணுக்கங்களும் அங்க இருக்கு. பெட்டர் அதை போய் பார்த்து அதை தியானிக்கிறது தான் மேன்மை. மற்ற விஷயங்களை பார்க்கல, அதுதான் அவங்க எப்படி செய்யறாங்க, இவங்க எப்படி செய்யறாங்க, அதை பார்க்கிறத விட அவருடைய வார்த்தையே பார்த்து வாழ்கிறவன் தான் செழிப்படைவான். Be delighted in God's testimonies. கர்த்தருடைய தேவனுடைய சாட்சிகள், அந்த சாட்சியை தான் நம்ம தியானிக்கிறோம். ஆமென் சொல்லுமா? இந்த வார்த்தையெல்லாம் சாட்சியா வருது. ஆமென். சாட்சி இல்லாம ஆண்டவருடைய வார்த்தையை வாசித்தாலே சாட்சி வருது. அந்த சாட்சி நமக்கு பலத்தை கொடுக்கிறது. In verse 24 நம்ம பார்க்கிறோம். verse 24 வாசிப்போமா? உம்முடைய சாட்சிகள் எனக்கு இன்பமும் என் ஆலோசனைக்காரருமாய் இருக்கிறது. Your testimonies are my delight. They are my counselors. Counseling வேணுமா உங்களுக்கு? 24 hours 7 days a week. Human beings are limited, but God is unlimited. 24/7. சோர்வான நாட்களே வேதத்தை திறந்து எப்படி படிங்க. கண்ணீர் வடிட்டோம். படிந்த அந்த பேஜஸ்லாம் go and blur the words, blur your highlights. Let your tears come when you're reading the word. கண்ணீர் வடிக்கணும், புன்னகை வரணும், எமோஷன்ஸோடு. ஏன்னா அவருடைய சாட்சியை நம்ம வாசிக்க, அவர் பேசுறாருல, அவருடைய சாட்சி is God's testimonies. How many of them? Limitless. Wow, Genesis to Revelation, so many testimonies to read. அந்த சாட்சி என்ன செய்யுது? நம்மளை பலப்படுத்துகிறது, ஸ்திரப்படுத்துகிறது, உறுதிப்படுத்துகிறது, விசுவாசத்தை அது பலன்படுத்தி நம்மளை ஓடுவதற்கு அது கிருபை செய்கிறது. For any problem, challenge, difficulties, his voice is capable. எந்த சவாலா இருந்தாலும், எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் எதிர்நீச்சல் போடுவதற்கு அவருடைய சத்தம் நமக்கு போதுமானதாக இருக்கிறது. சங்கீதக்காரன் அதை தான் அவன் சொல்லுகிறான். I delight in your decrees. உம்முடைய வசனங்களிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று அவர் சொல்லுகிறார். Make God's word, his voice, a primary place in our lives. நம்முடைய வாழ்க்கையில வசனத்துக்கு நம்ம முக்கியம்
கொடுப்போமாக, முக்கிய இடம் கொடுப்போமாக. In closing, முடிவாக, as I said, Gimel என்ற அந்த the letter Gimel is almost like a camel, a picture of a camel. It shows that, just like the camel, it stoops down and receives the person and, stands up and walks in that journey. ஆண்டவரும் நம் அண்டையிலே அவருடைய வார்த்தை அனுப்பப்பட்டு நம்மளை தூக்கி சுமந்து கண்மலையின் மேல கர்த்தர் நம்மளை நிறுத்தி தொடர்ந்து ஓட கிருபை செய்கிறார். ஆமென். ஜெபம் செய்வோம். எத்தனை பேர் இந்த வார்த்தையினுடைய முக்கியத்துவத்திற்கு அடிபணிந்து இருக்கிறீங்க? How many of us are here? Say, Lord, thank you for your word. உடைய வார்த்தைக்காக நன்றி. நான் தியானிப்பேன், நான் வாசிப்பேன். ஆண்டவரே, உடைய வார்த்தையை நான் அறிந்து கொள்ளுவேன், புரிந்து கொள்ளுவேன், அதனுடைய மேன்மைகளை விவரிப்பேன். வானம் பூமியும் ஒளிந்து போம், ஆனால் என்னுடைய வார்த்தையை ஒழிவதில்லை. கர்த்தர் சொல்லியிருக்கிறார், வாக்கு உரைத்திருக்கிறார். அந்த வார்த்தை மேலான வார்த்தை. அதை வாசிக்க, தியானிக்க, படிக்க, கீழ்ப்படியும் போது, செயல்படும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்வார். God will lead us in a different way, in a new way, in a beautiful way. Hallelujah, hallelujah. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். நன்றி ராஜா, நன்றி. வார்த்தையினுடைய மேன்மைகளை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமே. நன்றி இயேசுவே, உடைய ரகசியங்களை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமே. நன்றி இயேசுவே, நன்றி, நன்றி தகப்பனே. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. உடைய வார்த்தை நல்ல நிலத்தில் விழுந்து பல கனிகளை கொண்டு வர வேண்டும். அதனுடைய ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுடைய சத்தம் தொனிக்கும் போது ஆண்டவரே, அதனுடைய சத்தத்தை நாங்கள் அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள உதவி செய்யுங்க. ஆசீர்வாதமான ஒரு சத்தமாயிருந்தாலும், கடிந்து கொள்ள வார்த்தையாயிருந்தாலும், அதை அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுடைய கண்களை விருத்த சேதனம் பண்ணுங்க. Open our eyes that we can see wonderful things in your law. Open our eyes. வார்த்தைகளை அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க. கர்த்தர் உதவியாக வருவார், பலப்படுத்துவார். அவருடைய பந்தியில நம்ம சேரும்போது அவரை அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள இன்னுமாக நம்ம ஒப்பு கொடுப்போமாக. I'm going to pray. As I pray, I encourage you to, just like the psalmist, have a desire, have a longing for his word, and never let anything or anyone pluck that word away from us. நல்ல ஆண்டவரே, இந்த காலை நேரத்துக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தை எப்பொழுதும் எங்களுக்கு சரியாக நேரத்தோடு வந்து சேருகிறது. இந்த ஆராதனையில கலந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு விசேஷமான கிருபைகளை நீங்க தாங்க. உங்களுடைய வார்த்தையை புரட்டி வாசிக்கும் போது, தியானிக்கும் போது அதனுடைய ஆழங்களை அறிந்து கொள்ள, வாழ்க்கைக்கு ஏற்ற மறு உத்தரவு கொடுக்க நீங்க உதவி செய்யுங்க. நல்ல நிலத்துல விழுந்து பல நல்ல கனிகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம், நீங்க நல்ல பிதாவே. ஆமென்.